శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోவிந்த கோவிந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர்த்தொழ நம் வினை ஓயுமே என்று அந்த திருமலையப்பனை செவித்துக்கொண்டு இன்றைய விசேஷ நாள் வைகுண்ட ஏகாதசி. இதோ சுவாமி மலையப்ப சுவாமியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் தங்கத்தேரிலே திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். மங்கள நீராஜனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானையும் நாச்சிமார்களையும் செவித்துக்கொண்டு தங்கத்தேர் திருவீதி உலா வரும் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா இதோ பகவானையும் தாயார்களையும் செவிக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே பகவானை செவித்து அவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். திருமலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு எம்பெருமான் தங்கத்தேரிலே தன்னுடைய நாச்சியார்களுடன் திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். இந்த வைகுண்ட ஏகாதசியை முக்கோட்டி ஏகாதசி என்றும் கூட அழைக்கிறார்கள். வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வருகின்றன. அதிலே இந்த மார்கழி மாதம் வருகின்ற ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பகலெல்லாம் உபவாசம் இருந்து இரவு முழுதும் எம்பெருமானை நினைத்து புராணங்களை படித்து பகவானின் திருநாமங்களை கூறி அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதே இந்த ஏகாதசியின் முக்கியத்துவம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலையப்பன் இதோ திருவீதி உலா வரும் காட்சியை தங்கத்தேரிலே செவிக்கலாம். அவனுடைய கருணா கடாட்சத்தை இந்த சிறப்பு நன்னாளிலே பெறலாம். மார்கழி மாதம் 7வது நாள் சனிக்கிழமை மிகவும் அந்த எம்பெருமானுக்கு உகந்த நாள். அந்த எம்பெருமானை சனிக்கிழமை பார்க்க வேண்டும் செவிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் இந்த திருமலைக்கு வந்து அந்த பகவானை செவிக்கிறார்கள். அவனும் அத்தனை பக்தர்களுக்கும் அருளிச் செய்கிறான். அப்படிப்பட்ட பரந்தாமன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீனிவாசன் ஏழுமலையான் சப்தகிரிவாசன் என்று அந்த எம்பெருமானை செவித்து கொண்டு இதோ திருமலையிலே இருந்து நாம் நேரடி ஒளிபரப்பில் செவிக்கிறோம். இந்த மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்று சாதாரண மக்களும் கூட அறிவதற்காக பரமபதத்தை காட்டுவார்களாம். பரமபதத்திலே நாம் தாயத்தை உருட்டுகிறோம். திரும்ப திரும்ப உருட்டும் பொழுது பல சுழற்சிகள் ஆகி நாம் மேலே போகின்றோம். நம் வாழ்க்கையில் நடக்கும் எத்தனை பேருண்மைகளையும் கூட நமக்கு நினைவுபடுத்தும் நாள்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இதோ திருமலை அப்பன் திருக்கோவில் முகத்வாரம், அதாவது ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் எதிரிலே கொல்ல மண்டபம் என்னும் ஒரு மண்டபம். அங்கே பக்தர்களெல்லாம் கூடி அந்த தேரினை இழுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த பக்தர்களுக்கும் நமக்கும் கூட அந்த பெருமாளுடைய அனுகிரகம் சதா சர்வ காலமும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சேவித்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியை வர்ணனையில் நாம் செவிக்கலாம். அதேபோல் பரலோகம் எனப்படும் பகவான் நாராயணனின் பரமபதத்தை அடைய வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பு என்ற நிலை இல்லாதபடி ஒளியின் உடலாக நாம் பெற்று அந்த மெய் ஒளியின் எண்ணத்துடன் செல்வதுதான் ஏகாதசி என்பது. 108 திவ்ய தேசங்களிலும் கூட அந்த விஷ்ணு தேவாலயங்களில் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் சேவைகள் கைங்கரியங்கள் செய்து ஏராளமான பக்தர்கள்
அந்த பலனை பெறுகிறார்கள். அதாவது புண்ணியத்தை பெற்று பகவானின் அனுகிரகத்தை கூட பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த நாளான இன்று திருமலையில் நாம் அந்த பக்தர்கள் விழாவினை பார்க்கின்றோம். எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எம்பெருமான் நமக்கு கருணா கடாட்சத்தை அளிப்பான். இதோ தங்கத்தேரிலே திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். அவர் சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேவியர்களுடன். இந்த ரதங்களின் சக்கரங்களானது 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்று. மனிதர்கள் மட்டுமே அல்லாமல் விலங்கினங்கள் மற்றும் பக்தர்கள் ரத பத துரக பதாதி என்று ரத கஜ துரக, அதாவது யானைகள், குதிரைகள், மனிதர்கள், விலங்கினங்கள் மற்றும் பக்தர்களுடன் கூடிய இந்த விழாவினை அவர்கள் முன்வந்து நின்று அந்த ரதத்தினை இழுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். ஏனென்றால் சிறிது தூரம் இழுத்தால் கூட புண்ணியம் கிடைக்குமாம். இன்று முழுதும் ஒரு பொழுது இருந்து உபவாசம் இருந்து பகவானின் நாமங்களை கூறிக்கொண்டே காலத்தை கழித்து இரவு முழுதும் கண்விழித்து அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. இதோ அந்த தங்கத்தேரிலே மேலே குடை, தங்க குடை அலங்காரமாக புஷ்பங்களால் அந்த ரதத்தினை அலங்காரம் செய்திருக்கிறார்கள். திருமலை அப்பனுக்கு என்ன, அதாவது எந்த பக்தர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற அந்த பக்தர்கள் தங்களுடைய காணிக்கையை பகவானுக்கு செலுத்தி நன்றியை செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தும் பக்தர்களுக்கு பகவான் கருணா கடாட்சம் புரிந்து அனுகிரகம் புரிகிறான். அந்த திருமலையை பார்க்கும் பொழுது இதோ அடர்ந்த காடுகளாக இருந்த ஒரு சமயம் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அந்த கோவிந்த நாமத்தை கோஷமிட்டு கொண்டு பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அப்படிப்பட்ட அந்த பகவானை இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் செவித்து கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, வசுந்தரா ரமண கோவிந்தா, தரணீதர கோவிந்தா 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 என்று ஆண்களும் பெண்களுமாக. இது பக்திக்குத்தான் முதலிடம். ஏனென்றால் பக்தியுடன் செய்யும் கைங்கரியம் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கிறார் அந்த பகவான், நம்மை ரட்சிக்கிறார். கருடாரூடனே தங்கத்தேரிலே வருபவனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவித்து கொள்ளலாம். இதோ குதிரைகள் அந்த பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கின்றனே தங்கத்தேரிலே. மேலும் பரலோகம் எனப்படும் அந்த பகவான் நாராயணனின் பரமபதத்தை அடைய வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பு என்ற நிலை இல்லாதபடி ஒளியின் உடலாக நாம் பெற்று அந்த மெய் ஒளியின் வெண்ணத்துடன் செல்வதுதான் ஏகாதசி என்பது. இதோ அந்த தங்கத்தேரானது எம்பெருமானுடைய திருக்கோவில் முன்பே வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய கோவில் ராஜகோபுரத்திலே அந்த தங்கத்தேரிலே பகவானையும் நாச்சிமார்களையும் செவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே முக்கியமாக சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. கோவில்கள் எல்லாம் திறந்து வைப்பார்கள். நமக்கு பெரியவர்கள் சொல்லி சென்று சுவாமியை சேவிப்போம், பரமபதம் விளையாடுவோம். அப்பொழுது எம்பெருமான் நாராயணன் என்பவன் நமக்கு மோட்ச நிலையை அளிக்கிறானாம். சங்கு சக்கர கதாதாரியாய் விளங்கும் இந்த எம்பெருமான் பூலோகமெங்கும் அனைத்து திவ்ய தேசங்களிலும் ஒவ்வொரு தலத்திலே ஒவ்வொரு நாமத்தை வைத்துக்கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த மகாவிஷ்ணு ஆனவன் இங்கே திருமலையிலே வேங்கடவனாக எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய என்று. அதேபோல் இந்த நாளிலே அனைத்து மகாவிஷ்ணு, அதாவது விஷ்ணு தேவாலயங்களிலும் கூட அந்த எம்பெருமான் நமக்காக
அருளிச் செய்து பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஏகாதசியிலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்திற்கு செல்லுவதற்கு முன்பு புஷ்ய இந்த மாதத்தை மார்கசிர மாத ஏகாதசி என்றும், தமிழிலே மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி என்றும் கூறுவார்கள். இது தனுர் மாசத்தில் வருவதால் இந்த மாதத்தை விசேஷமாக பக்தர்கள் பூஜைகள் உபவாசங்கள் செய்து தரிசனம் செய்து கொள்ளுகிறார்கள். அதேபோல் ஹிந்து புராணங்களிலே ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்தின் மீதிருந்து மூன்று உலகங்களும் திரிந்து கடைசியாக பூலோகத்திற்கு அடியெடுத்து வைத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ திருமலையிலே தங்கத் தேரிலே தன்னுடைய தேவியர்களுடன் ஆசீனமாக அமர்ந்து கொண்டு திருவீதி உலா வரும் காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவல் அதிகாரி மற்றும் தேவஸ்தான தலைமை அதிகாரி மற்றும் அதிகாரிகள் அனைவருமாக சேர்ந்து இந்த தங்கத்தேரிலே பங்கு கொண்டு பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று. அதேபோல் இந்த ஏகாதசியை முக்கோட்டி ஏகாதசி என்றும் கூறுகிறார்கள். இந்த நாள் ஸ்வர்க்கவாசல் திறந்து இருக்கும் ஏகாதசி. அதாவது இந்த நாளில் சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்பே எழுந்து ஸ்நானங்களை ஆச்சரித்து விஷ்ணு பூஜையை ஆச்சரித்து ஏகாதசி என்கின்ற அந்த விரதத்தை முழுதுமாக செய்து பக்தர்கள் அந்த எம்பெருமானை செவிக்கிறார்கள். அதாவது ஏகாதசி என்றால் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனசு ஆக 11. இவை அனைத்தையும் கலந்தால் அதுதான் வருவது ஏகாதசி, அதாவது 11. அதேபோல் இந்த பகவானை தரிசிப்பதற்காக விரதம் செய்ய வேண்டும். ஆவாசம், அதாவது பகவானை நினைத்து கொண்டு எப்பொழுதும் அவனுடைய நாமங்களை ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆவாசம் என்பது பெயர். அப்படி இந்த வைகுண்ட ஏகாதசி என்று 108 திவ்ய தேசங்களிலே ஆச்சரிக்கிறார்கள், அதாவது கடைபிடிக்கிறார்கள். நடைமுறையில் இப்பொழுது கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களிலும் அந்த 3 யுகங்களிலே யாகங்கள், யக்ஞங்கள், வேள்விகள் நடத்தினார்கள். இந்த கலியுகத்திலே பகவானின் நாமங்களை கூறினால் போதும் என்கிறது. ஏனென்றால் யாகங்கள் யக்ஞங்கள் செய்வதற்கு நேரம் கிடையாது. காலமானது மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சமயம் இல்லாமல் பகவானிடம் அமர்ந்து நாமங்களை கூறுவதே அதிகம் என்று நினைக்கும் பக்தர்கள் நாம ஸ்மரணை செய்தால் போதும் என்று கூறுகிறார் பகவான். உன்னுடைய கடமையை நீ செய், அதனுடைய பலனை எதிர்பார்க்காதே என்கிறார் பகவத்கீதையில். இன்று கீதா ஜெயந்தி கூட, இந்த வைகுண்ட ஏகாதசி கீதா ஜெயந்தி சிறப்பான நன்னாளிலே அந்த பகவான் நாமங்களை உச்சரித்து அவனுடைய சேவைகளை செய்து கைங்கரியங்களை செய்தால் விசேஷமான பலன்களை அளிப்பாராம் அந்த பகவான். அப்படி இந்த நாளிலே அதாவது அன்னத்தை புஜிக்க கூடாது. ஏனென்றால் வருடம் முழுதும் நாம் ஏதோ ஒரு விதத்திலே அந்த ஆகாரத்தை உட்கொள்கிறோம், அன்ன ஆகாரத்தை. ஆனால் இன்று பெருமாளின் மீது உள்ள பக்தியினால் அந்த அன்னப்பிரசாதத்தை ஒதுக்கி வேறேதேனும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதேபோல் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள், வயதானவர்கள், இவர்களுக்கு
கட்டுப்பாடு உண்டு. அதாவது எப்படி என்றால் அவர்கள் விருப்பம் போல் செய்யலாம். ஆனால் முக்கியமாக அன்னப்பிரசாதத்தை சேவிக்கக்கூடாது என்றும் சொல்லுகிறார்கள். அப்படி இந்த பகவானை நாம் சேவிக்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசி அன்று விஷ்ணுவையே எதற்கு நாம் பூஜிக்க வேண்டுமென்றால் கோட்டி புண்ணியங்களுக்கு சமானம் என்று என்பது முக்கோட்டி ஏகாதசி. அதாவது 3 கோடி ஏகாதசிகள் செய்த பலனாம் இன்று. அப்படி அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலே அந்த தங்கத்தேரிலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக இதோ பக்தர்களுக்கு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். அந்த தங்கத்தேரினை இழுக்கும் பக்தர்கள் கூட சிறிது புண்ணியம் செய்தவர்கள்தான். அப்படி அந்த வடத்தை பிடித்தாலே போதும், புண்ணியம் நமக்கு வரும். அதேபோல் திருமலைக்கு சென்று அந்த பகவான் அமர்ந்திருக்கும் காட்சியிலே தங்கத்தேரினையே இழுக்கும் பொழுது எவ்வளவோ புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த திருமலை அப்பனை தங்கத்தேரிலே. இந்த மார்கழி மாத ஏகாதசி அன்று வைகுண்ட ஏகாதசி என்றும், இந்த நாளிலே அந்த வைகுண்ட துவாரம் திறந்து இருக்கும் என்றும், ஆக பக்தர்கள் தரிசனம் செய்து கொள்வதற்காக வைகுண்ட துவாரத்திற்கு அந்த கதவுகள் திறந்திருப்பதினால் இன்று முதல் 10 நாட்கள் 11 நாட்கள் அந்த வைகுண்ட துவார தரிசனத்தை கூட சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். సంశోభితుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు అధికనుడు కమనీయ రస చిద్విలాసుడు శ్రీనివాసుడు శ్రీనివాసుడు మధ్యాహ్న సంధ్యా సమయ వసంతోత్సవ సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు మధ్యాహ్న సంధ్యా సమయ వసంతోత్సవ సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు శ్రీ భూదేవి సతీ సమేతుడు శ్రీ వెంకటేశుడు శ్రీ వెంకటేశుడు నందకిశోర గోవింద గోకుల నందన గోవింద నందనందన గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద
ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலையப்பன் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்கத்தேரிலே தன்னுடைய தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய வைகுண்ட ஏகாதசியிலே நாம் எம்பெருமானை தங்கத்தேரிலே செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகவான் 108 திவ்ய தேசங்களிலே ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு நாமத்தை கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பகவானை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். மானசீகமாக காஞ்சிபுரம் செல்லலாம். அந்த காஞ்சிபுரத்திலே அர்த்தகிரி அருளாளன் வரதராஜ பெருமாளை இப்பொழுது நாம் மனதார செவித்து கொண்டு அந்த நகருக்கு சென்று பெருமாளை செவிக்கலாம். அதேபோல் திருப்பார்கடலை அமிர்தம் வேண்டி அதாவது கடைகிறார்கள். அப்பொழுது தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அதிலிருந்து பல வஸ்துக்கள் வந்தன. உதாரணமாக சொல்லப்போனால் முதலில் ஆலகால விஷம்தான் தோன்றியது. அதை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். உச்சேசவரஸ் என்ற குதிரை தன்வந்திரி பகவான் என்று குறிப்பிட்டு கொண்டே போகலாம். அதே பார்க்கடலில் தோன்றிய திருமகளை திருமால் தன் நாயகியாக ஏற்றுக்கொண்டார். அந்த நாள்தான் பங்குனி உத்திரம் என்று கூறப்படுகிறது. அதனால் அந்த திருமகளை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நாம் செவிக்கிறோம். அதேபோல் அந்த நன்னாளிலே திருமாலையும், அதாவது அன்று அந்த பகவானை திருமணம் செய்து கொண்டால் அவதார நன்னாளும் திருமண நாளும் ஒன்றாக அமைந்து விடுகிறது. அவளே அந்த மணமகளும் பங்குனி உத்திர நாளிலே அந்த திருமால் திருக்கோவில்களிலே பிரதானமாக பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் திருமணம் செய்வார்கள். அதேபோல் காஞ்சி வரதரின் திருக்கல்யாண வைபவத்தை நாம் பார்க்கும் பொழுது வரம் தரும் வள்ளல் வரதராஜன் கோவில், அர்த்தகிரி என்ற மலை. அந்த அர்த்தகிரியை நிர்வகிக்கும் பொறுப்பு கன்னிகைகளுக்கு மலையாளும் நாச்சியார் என்று திருநாமம். காலப்போக்கிலே மலையாள நாச்சியார் என்று பெயரிட்டு அந்த இல்லத்தரசியை பங்குனி உத்திரத்திலே மணக்கிறார் அர்த்தகிரி மலையப்பன். இப்படி அந்த தலத்திலே வரதராஜ பெருமாளாக அங்கே சேவை சாதிக்கிறார் எம்பெருமான் அதாவது மகாவிஷ்ணு. அதேபோல் சென்னையிலே பார்த்தசாரதி கோவிலிலே ருக்மிணி பிராட்டியுடன் நாம் அந்த பகவானை செவிக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே பகவானையும் நாச்சிமார்களையும் செவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு திருத்தலமாக ஒவ்வொரு நாமத்தை கொண்டு அந்த பகவான் அருளிச் செய்கிறார் என்றால் அந்த பகவானை நாம் சேவிப்பது உண்மையிலே மிகவும் பிரதானமானது, புண்ணியமானது. இதோ அந்த திருத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானை செவிக்கலாம். அந்த பகவானுடைய அனுகிரகத்தை சதா சர்வ காலமும் பெறலாம். இந்த பகவானுடன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் எப்பொழுதும் இணை பிரியாது இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய வக்ஷஸ்தலத்திலேயே நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவர்கள். அப்படி நிரந்தரமாக குடிகொண்டிருக்கும் அந்த நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவிமார்கள் அயோனிஜைகள் என்றும் கூறப்படுகிறது. இப்படி இந்த காஞ்சிபுர பேராளனுக்கு வலதுபுறம் மலையாள நாச்சியார், ஸ்ரீதேவியும் நடுவிலே வரதராஜனும், இடதுபுறம் பூதேவி ஆண்டாளும் மற்றும் பெருந்தேவியும் காட்சி தருவார்களாம். அந்த தரிசனம் மறுநாள் மதியம் வரை இருக்குமாம். இப்படி எதற்கென்றால் இங்கே இன்று வைகுண்ட ஏகாதசி, நாளை துவாதசி. ஆக இந்த வைகுண்ட வாசலானது நாளையும் எம்பெருமானை செவிக்கலாம். திருமலையில் ஆனால் தொடர்ந்து 11 நாட்களுக்கு அனுமதியை வழங்கி உள்ளார்கள் பக்தர்களுக்காக. இந்த 11 நாட்களும் ஏதோ ஒரு நாளிலே பகவானை செவித்தால்
அந்த 11 நாட்களில் செய்த புண்ணியமும் வைகுண்ட ஏகாதசி புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் என்று இந்த விதமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அப்படி அந்த எம்பெருமானை ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களை சேவிக்கலாம். இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளியிருக்கும் ஆண்டாளானவள் இந்த மார்கழி மாதத்திலேதான் காத்தியாயனி விரதத்தினை பாவை நோன்பினை நோற்று அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபத்திரசாயி எனும் ரங்கமன்னார் கோவிலிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானை செவித்து கைங்கரியங்கள் செய்து திருமணம் செய்து கொள்கிறாள். விஷ்ணு சித்தரின் வளர்ப்பு மகள்தான் இந்த ஆண்டாள். எங்கே என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்திலே அந்த பெரியாழ்வார் என்னும் விஷ்ணு சித்தர் பகவத் கைங்கரியத்திற்காக புஷ்பங்களை பறித்து வந்து அந்த புஷ்பங்களை மாலைகளாக தொடுத்து அங்கே அந்த பகவானுக்கு சமர்ப்பிப்பாராம். शृङ्गाररसलीला श्रीरुक्मिणीलोला शृङ्गाररसलीला श्रीरुक्मिणीलोला कारुण्यरसमूल कनकरुचिचेल सूरिजननुतशील सुगुणालवाला कारुण्यरसमूल कनकरुचिचेल सूरिजननुतशील सुगुणालवाला घोरधनुज विपाल गोपाल बाला श्रीरुक्मिणीलोला शृङ्गाररसलीला श्रीरुक्मिणीलोला परिपूर्ण विज्ञान भाव दिव्य ध्यान परवशात्माधीन भक्त संतान सुरमुनीन्द्र निधान शोभिता हि शयान सुरमुनीन्द्र निधान शोभिता हि शयान परमाम्बरस्थान ब्रह्माभिधान परमाम्बरस्थान ब्रह्माभिधान श्रीरुक्मिणीलोला शृङ्गाररसलीला श्रीरुक्मिणीलोला तरिकोण्डपुरवास शेषगिरीश वरनील संकाश वनधिजाधीशा वरद तरिकोण्डपुरवास शेषगिरीश वरनील संकाश वनधिजाधीशा सरसात्म जगदीश साधु हृदय निवेश सरसात्म जगदीश साधु हृदय निवेश द्विरधरि पुमदनाश देव देवेश द्विरधरि पुमदनाश देव देवेश श्रीरुक्मिणीलोला शृङ्गाररसलीला श्रीरुक्मिणीलोला कारुण्यरसमूल कनकरुचिचेल सूरिजननुतशील सुगुणालवाल घोरधनुज विपाल गोपाल बाला श्रीरुक्मिणीलोला शृङ्गाररस
సలీల శ్రీరుక్మిణీ లోలా. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மிகவும் சிறப்பான வைகுண்ட ஏகாதசி திருநாள். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே பக்தர்கள் உபவாசம் இருந்து பகவானை சேவித்து சேவைகள் கைங்கரியங்கள் செய்தால் புண்ணியங்கள் பெறலாம், ஸ்வர்க்க வாசலும் திறக்கப்படுகிறது என்று ஒரு ஐதீகம். அப்படி இந்த தாயானவள், அதாவது ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தரின் மகளாக துளசி வனத்திலே திருத்துழாய் வனத்திலே கண்டெடுக்கப்பட்டு அவளுக்கு கோதா என்றும் ஆண்டாள் என்றும் பெயரிட்டு அந்த மகாலட்சுமியின் அம்சமாக அவள் அவதரித்தாள் என்று அவளை மிகவும் செல்லமாக வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த விஷ்ணு சித்தர். அப்படி தான் செய்யும் புஷ்ப கைங்கரியங்களிலே அவளையும் ஈடுபடுத்தி பக்தி பரவசத்தையும் அவளுக்கு எடுத்து கூறி அந்த புஷ்பங்கள் கோர்ப்பதுடன் மாலைகளாக மாற்றி அமைப்பதுடன் அல்லாமல் பாசுரங்களையும் கூட அவளுக்கு எழுதுவதற்கு கற்பித்து கொடுத்தார் விஷ்ணு சித்தர். இப்படியாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக அந்த ஆண்டாள் வளர்ந்து வரும் வேளையிலே கல்யாண வயது வந்து விடுகிறது. பெண்ணிற்கு கல்யாணத்தை, அதாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையிலே மாப்பிள்ளையை பார்க்க தொடங்கினார். ஆனால் ஆண்டாளானவள் அந்த வடபத்திரசாயி ரங்கமன்னாரை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், கைங்கரியங்கள் அவருக்கே செய்கிறேன், பாசுரங்களை அவருக்கே ஏற்றுகிறேன் என்று அடம் பிடித்து தினம் ஒரு பாசுரம் வீதமாக 30 பாசுரங்களை எழுதினாள். அந்த 30 பாசுரங்கள் தான் திருப்பாவை என்னும் மார்கழியிலே பாடப்படும் பாசுரங்கள். இந்த மார்கழி மாதம் முழுதும் கூட எம்பெருமான் கோவில்கள் அனைத்திலும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவைதான் பாடப்படுகிறது. அந்த திருப்பாவை பாடி பகவானை துயிலெழுப்பி காத்தியாயினி விரதத்தை பாவை நோன்பாக நோற்று கைங்கரியங்கள் சேவைகள் செய்து அதன் பிறகுதான் ஆண்டாள் தன்னுடைய சரீரத்தையாகட்டும் தன்னுடைய பசியையாகட்டும் போக்கு கொள்வள். அந்த அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்தவன் அந்த பகவான். இந்த மாதத்திலே கேசவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். மாசானாம் மார்கசீரிஷம் என்றும் அந்த மார்கசீர மாதத்திலே நான் இருக்கிறேன் என்றும் என்னை செவித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்றும் இப்படியாக அந்த பகவான் கூறுகிறார். மேலும் பகவத்கீதை ஆவிர்பவித்த நாளும் கூட கீதா ஜெயந்தி என்ற அந்த பகவானுக்கு செய்யும் சேவை கூட இன்றுதான். ஆக அந்த கீதையையும் நாம் படிக்கலாம். விஷ்ணு புராணம் மற்றும் பத்ம புராணம் 18 புராணங்களிலும் அந்த விஷ்ணு பகவானுடைய சரித்திரத்தை, வாழ்க்கையை, அவனுடைய செயல்களை, தீர செயல்களை எல்லாம் விரிவாக கூறப்பட்டுள்ளது அந்த புராணங்களிலே. அப்படி புராணங்களால் புகழ் பெற்றவன்தான் இந்த பகவான். இதோ திருமலையை நாம் நோக்கும் பொழுது அந்த புஷ்கரிணியை செவித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி புஷ்கரிணி, வராக புஷ்கரிணி என்று. இந்த சுவாமி புஷ்கரிணிக்கும் வராக புஷ்கரிணிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கிழக்கிலே இருப்பது சுவாமி புஷ்கரிணி, மேற்கிலே இருப்பது வராக புஷ்கரிணி. ஆக இந்த எம்பெருமான் இங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு, பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிவதற்கு யார் காரணம் என்றால் வராக சுவாமி. அந்த சங்கல்ப மந்திரங்களை கூறும் பொழுது ஆதிவராக க்ஷேத்திரம் என்றுதான் கூறுகிறோம்.
அதன் பிறகுதான் வேங்கடவனின் நாமத்தையும் கோத்திரத்தையும் கூறி சங்கல்பம் செய்கிறோம். இவ்வாறாக நாம் சேவிக்கும் பகவான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலை அப்பன் நித்தியவாசம் செய்யும் அந்த கோவில் ராஜகோபுரத்திலே 7 கலசங்கள். அதை நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். ஆக திருமலைக்கு சென்று சுவாமியை செவிக்காதவர்கள் கூட ஏராளமான பேர்கள். ஏனென்றால் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிலர் தைரியமாக சென்று சேவிக்க மாட்டார்கள், பயம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கோபுர தரிசனம் செய்து கொண்டால் போதும் என்கிறார். அதேபோல் விமான வெங்கடேஸ்வரரை செவித்தால் அந்த திருமலை யாத்திரையானது முழுதடையும் என்று கூறுகிறார்கள். முழு பலன்களை தருமாம். அப்படி திருமலையானது எத்தனையோ ஆண்டுகள் முன்பே இங்கே அந்த எம்பெருமான் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று கலியுகத்திலே அந்த பகவான் நமக்கு வேங்கடவனாக எழுந்தருளி கலியுக வைகுண்டமாக திருமலையும் பூலோக ஸ்வர்க்கமாக ஸ்ரீரங்கமும் ஏற்பட்டு அந்தந்த இடங்களிலே தன்னுடைய நாமங்களை மாற்றிக்கொண்டு பகவான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். இதோ கஜங்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு திருமலை அப்பனுடைய சேவையிலே சாதித்து கொண்டிருக்கின்றன. அந்த பகவானுக்கு எதற்காக வாகனமாக மாறினார் என்றால், ஒரு சமயம் அந்த பகவானை செவிக்க வேண்டும், தானே தன்னுடைய தும்பிக்கையால் அர்ச்சனை செய்ய வேண்டும், புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தாமரை புஷ்பத்தை கொய்வதற்காக ஒரு நீர்வனத்திலே, அதாவது நீர்நிலையிலே அந்த புஷ்பத்தை பறிக்கும் பொழுது முதலையானது அதனுடைய காலை கவி விடுகிறது. முதலைக்கு நீரிலே இருந்தால் பலம் அதிகம், யானைக்கு மண்ணிலே இருந்தால் பலம் அதிகம். இரண்டும் ஜந்துக்கள் தான், விலங்கினங்கள் தான். ஆனால் அதனுடைய சரீரத்துக்கு ஏற்ப அதனுக்கு பலத்தை கொடுத்தவன் எம்பெருமான். பகவானுடைய அந்த பகவான் மீது பக்தி இருந்ததினால் புஷ்பங்களை கொய்து வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, நல்ல எண்ணத்திலே சென்றவன் தான் அந்த கஜேந்திரன். ஆனால் தனக்கு இறை ஒன்றும் கிடைக்கவில்லை, இவனை எப்படியாவது நாம் சமஹரித்து சாப்பிட வேண்டும் என்ற நிலையிலே காத்து கொண்டிருந்தவன் அங்கே முதலை. இப்படியாக அவர்கள் இருவருக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 1000 ஆண்டுகள் யுத்தம் நடந்தது. அந்த 1000 ஆண்டுகளும் கூட எவ்வளவோ பொறுமையுடன் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன், என்னை நான் ரட்சித்துக் கொள்ளுவேன் என்ற ஒரு பெருமையுடன் இருந்தவன் தான் கஜேந்திரன். தன்னால் இறுதியில் முடியவில்லை, பலம் குறைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டு பகவானை ஆசிரயிக்கிறான். ஆதி மூலமே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகினே, என்னை காப்பாற்று, என்னால் முடியவில்லை, போராடி களைத்து விட்டேன் என்று அந்த பகவானிடம் தன்னுடைய முறையை சமர்ப்பிக்கிறான். அப்பொழுது பகவான் மகாலட்சுமி தாயார் அந்த கருடனை வாகனமாக ஆக்கிக்கொண்டு வைகுண்டத்திலிருந்து எம்பெருமானை பூலோகத்திற்கு அனுப்புகிறாள். கருட வாகனத்திலே எம்பெருமான் வந்து கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளிக்கிறார். இதோ இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சி க்ஷீரசாகர சமுத்திரத்திலே லக்ஷ்மி தேவி பெருமாளின் கால்களை பற்றி கொண்டு அந்த நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் போது காணும் காட்சி அது. அதேபோல் செங்காழ்வானும் சக்கரத்தாழ்வானும் எம்பெருமானுக்கு சதா சர்வ காலமும் 2 கரங்களிலும் ஏந்தி கொண்டு பக்தர்களை ரட்சிப்பான்.
அப்படிப்பட்ட அந்த காட்சியை புஷ்பங்களாலும் விளக்குகளாலும் அலங்காரம் செய்துள்ளார்கள். இதோ தங்கத் தேரானது புறப்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அந்த தங்கத்தேரிலே ஸ்ரீனிவாசன், அதாவது வேங்கடவன், ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இங்கே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த தங்கத்தேரிலே இருக்கும் சக்கரங்கள் கூட வேதங்களாக தங்களை மாற்றிக்கொண்டு பகவானுடைய கைங்கரியத்திலே தெளித்து கொண்டிருக்கிறது. அப்படி திருமலை அப்பனுடைய இந்த வைகுண்ட ஏகாதசி தங்கத்தேரானது நாம் நேரடி ஒளிபரப்பில் அதிலே பகவானையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்கழி மாதம் 7வது நோன்பிலே ஒரு பாசுரம், அதை ஆண்டாள் எப்படி வர்ணிக்கிறாள் என்று பார்த்தால், கீசு கீசு சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து
దని స దని స స స మా మ మ మ మ మ ని ని స ని ద ని ద మ ద మ గ స గ మ ద ని స అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననదే పాడేరు అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననదే పాడేరు అమరాంగనలదే అమరాంగనలదే ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பன் திருமலையிலிருந்து தங்கத் தேரிலே தன்னுடைய தேவியர்களுடன் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதோ நாமும் செவிக்கலாம். இன்று மார்கழி மாதம் 7வது நாள். இந்த 7வது நாளிலே அந்த பாசுரத்தை பாடி அவனுக்கு கைங்கரியங்கள் செய்கிறாள் ஆண்டாள். அந்த பாசுரம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கீசு கீசே என்றெங்கும் யானை சாத்தான் கலந்து பேச்சின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாய் சியார் மத்தால் ஓசை படுத்து தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலோர் எம்பாவா என்று பாடுகிறாள். அப்படி என்றால், ஓ தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணே, கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் பறவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து பேசிக்கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சின் பேச்சொலியானது, அந்த அரவமானது, சத்தமானது உனக்கு கேட்கவில்லையா? மனம் பொருந்திய கூந்தலை உடைய அந்த இடைச்சியர்கள் தங்கள் கழுத்திலே உள்ள அச்சுத்தாலியும் அமைத்தாலியும் கலகலவென்று ஒலிக்க கைகளை அசைத்து மத்தினால் கடைந்து ஓசைப்படுத்தும் தயிரின் ஒலியும் கேட்கவில்லையா? தலைமையுடைய பெண்ணே, நாராயணனாகிய மூர்த்தியை கேசவனை நாங்கள் பாடுகின்றோம், நீ கேட்டுக்கொண்டே கிடக்கின்றாயே, ஒளியுடவளே கதவை திரு என்று கேட்கிறாள். அப்படி அந்த பெண்கள் தன்னுடைய தோழிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தூக்கத்திலே இருப்பவர்களை எழுப்பி விடலாம். ஆனால் பொய் தூக்கத்தை தூங்கினவர்களுக்கு எழுப்ப முடியாது. இதோ கோவில் உள்ளே இருக்கும் பலிபீடத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு திருமலைக்கு கோவில் உள்ளே இருக்கும் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோவில் உள்ளே செய்திருக்கும் அலங்காரம் பூலோக சொர்க்கத்தையே நினைவுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த பூலோக சொர்க்கத்திலே, கலியுக சொர்க்கத்திலே, கலியுக வைகுண்டத்திலே எம்பெருமான் இதோ இன்று தங்கத்தேரிலே தன்னுடைய தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம் நேரடி ஒளிபரப்பில். இப்படி அந்த ஆண்டாளானவள் பகவான் மீது உள்ள பக்தியினால் தன்னுடைய தான் இயற்றிய பாசுரங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து அதிலே அந்த பாவை நோன்பினை எவ்வாறு நோக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி அந்த பகவான் அருளி செய்கிறான் என்று விளக்கமாக கூறுகிறாள். அப்படி அந்த ஆண்டாளையும் செவிக்கலாம். இந்த மார்கழி மாதத்திலே மிகவும் சிறப்பான நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியிலே பகவானையும் தாயார்களையும் சேவித்து நாம் பலன்களை, விசேஷமான பலன்களை பெறலாம். இதோ திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. அந்த 7வது பாசுரத்திலே மற்றும் இன்னும் விளக்கமாக கூறுகிறாள். அந்த இடைப்பெண்ணை தூக்கத்திலிருந்து எழுப்புவதாக, துயில் எழுப்புவதற்காக மதிக்கெட்ட பெண்ணே என்கிறாள். ஏன் எல்லா இடங்களிலும் வலியன்கள் ஒன்றோடு ஒன்று
அதாவது பறவைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து கீசு கீசு என்று பேசிக்கொண்டு கத்திக்கொண்டு இருக்கின்றனவே, பேய் பெண்ணே, எங்கும் ஆமை சாத்தான் தாம் கலந்து கீசு கீசு என்று ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த சத்தத்தை கூறிக்கொண்டிருக்கின்றனவே, பல பேச்சுக்களின் அந்த சத்தமானது, அதாவது இரைச்சலை கூட நீ கேட்கவில்லையா? வாசனை திரவியங்களாலேயே மனம் பெற்ற உன்னுடைய கூந்தல்களை, அதாவது இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் இருக்கும் என்று ஏராளமான கிரந்தங்கள் கூறுகின்றன. எப்படி என்றால், பெண்களுக்கு இயற்கையிலேயே அந்த கூந்தலுக்கு பகவான் படைக்கும் போதே மனத்தை கொடுத்து விட்டிருக்கிறான். ஆகையால் தான் பெண்களுடைய கூந்தல்களிலே இயற்கையான சுகந்த திரவியங்கள் பூசுவது போல் வாசனை உள்ளது என்று நிரூபிக்கும் பட்டுள்ளது. அப்படி அந்த வாசனை திரவியங்களாலேயே நல்ல மனம் பெற்ற கூந்தல்களை உடைய கோபஸ்திரீகள் அனைவரும் கூட காசு மாலையும், அதாவது தங்களுடைய கழுத்திலே காசு மாலையும் தங்கத்தாலியும் அச்சால் செய்யப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட தாலிகளையும் அணிந்து கொண்டு கலகலவென்று ஒலிக்கும் கைகளிலே வளையல்களை அணிந்து கொண்டு தயிரை கடையும் பொழுது, சிலுப்பும் பொழுது அந்த சத்தமானது, அந்த ஒலியானது உனக்கு கேட்கவில்லையா? கைகளை முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக அசைத்து மத்தை கொண்டு ஓசைகள் எழுப்புகிறார்களே, அந்த கைவளை சத்தங்களும் கழுத்திலே இருக்கும் தாலிகளின் சத்தங்களும் இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக அந்த இரைச்சலே வந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே பேய் பெண்ணே, எழுந்திரு, எழுந்து ஸ்நானம் தீர்த்தம் ஆடிவிட்டு அந்த தாமோதரனை செவிக்கலாம், கிருஷ்ண பகவானை செவிக்கலாம், அவருடைய கைங்கரியங்களிலே ஈடுபடலாம் என்று இவ்வாறாக அந்த ஆயர் பெண்களை எழுப்புகிறாள் ஆண்டாள். தயிரில் உண்டான சத்தத்தை கூட உன்னால், அதாவது சிலுப்பும் பொழுது வெண்ணெய் உருண்டையாக வரும், அது ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும். அந்த சத்தத்தை கூட உன்னால் கேட்க முடியவில்லையா? தலைமை வகிக்க அனைவருக்கும் தலைவியாக இருக்கும் பெண்ணே, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று எத்தனையோ உதாரணங்கள், ஓமைகள் கூறி அவர்களை எழுப்புகிறார். ஆனால் அவர்கள் எழுந்த பாடில்லை. இப்படி நாராயணனது அவதாரமான கேசியை கொன்ற கண்ணனை தச அவதாரங்கள் 10, அதிலே நாராயணனுடைய அவதாரத்திலே கேசவன் என்கின்ற, கேசி என்கின்ற அசுரனை, அரக்கனை சம்ஹாரம் செய்த கண்ணனை பாடியிருந்தோமே, அப்படி பாடிக்கொண்டிருக்கலாமே, அந்த பகவானை செவிக்கலாம், அவனுடைய அந்த மகிமையை தெரிந்து கொண்டு நாம் செவித்து அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். அப்படிப்பட்ட பகவான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கைங்கரியங்களை செய்யலாம் என்று கூறுகிறாள். நீ அதை கேட்டுக்கொண்டே இன்னும் படுத்து கொண்டிருக்கிறாயா? எத்தனை புண்ணியமான காலம் இந்த மார்கழி மாதம்! அந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே நீராடி பகவானுடைய நாமங்களை உச்சரித்து அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று நமக்கு தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த பொன்னான காலத்தை வீணாக்கி விடாதே. விரைவாக எழுந்து தீர்த்தமாடி பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபடலாம் வா என்று எப்படியோ எத்தனையோ விதமாக கூறுகிறாள். ஆனால் அந்த பேய் பெண்ணானவள் எழவே இல்லை. தூக்கமானது பொய் தூக்கத்தை தூங்கிக் கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவளைப் போல் போய் எழுப்பிவிடலாமா? அவள் எழுவாளா என்ற சந்தேகமும் எழுந்துவிட்டது. இவ்வாறாக
இந்த மார்கழி மாதத்திலே 7வது நாள் பாசுரத்தை விவரிக்கிறாள் அந்த ஆண்டாள். நீ அந்த கிருஷ்ணனுடைய கேசியை கொன்ற கண்ணனை பாடியிருந்ததாலே நீ அதை கேட்டுக்கொண்டே படித்திருக்கிறாயா? உடல் பூரித்து ஒளி பெற்றவளே, கதவை திறவாய். அந்த மகிழ்ச்சியை மனதிலே கொண்டு அதனால் உடல்நிலை பருத்து பூரித்து கொண்டு அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? விரைவில் எழுந்து வா, எழுந்து வந்து கதவை திற என்கிறாள் ஆண்டாள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் வீதமாக அந்த பகவானுக்கு துயில் எழுப்பி பாடி கைங்கரியங்களை செய்து பாவை நோன்பினை நோற்று அந்த பாவை நோன்பிலே இறுதியிலே பகவானிடத்திலே ஐக்கியமாகி விடுகின்றாள். படிப்படியாக விடிந்து வருவதால் அதற்கு தகுந்தபடி வெவ்வேறு அடையாளங்கள், அதாவது காலை விடிந்து விட்டவுடன் கீழ்வானம் சிவக்கும் என்பார்கள். அந்த வானம் சிவந்த பிறகு முன்னே புட்கள் தூக்கத்தை விட்டு, அதாவது அங்கே சுற்றுப்புறம் இருக்கும் அந்த செடி கொடிகள் எல்லாம் கூட சூரிய பகவான் எழுந்தருளியதும் விடிந்ததும் பொழுது விடிந்து விட்டது என்று श्रीरंगपति मुत्तु तीरंगतमि तेरे सारंगलोचनलु चेरंगरारे श्रीरंगपति मुत्तु तीरंगतमि तेरे सारंगलोचनलु चेरंगरारे सारंगलोचनलु चेरंगरारे सारंगलोचनलु चेरंगरारे सारंगलोचनलु चेरंगरारे కలికి కావేరి తరగలదేలి కంకణపు చెలువ ముత్తియపు శేషలు చల్లగా కలికి కావేరి తరగలదేలి కంకణపు చెలువ ముత్తియపు శేషలు చల్లగా బలువైన భోగీంద్రు పడగ గొడుగుల నీడ కలశాంబు నిధి కన్యకను పెండ్లియాడే బలువైన భోగీంద్రు పడగ గొడుగుల నీడ కలశాంబు నిధి కన్యకను పెండ్లియాడే శ్రీరంగపతి ముత్తు తీరంగతమి తేరే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే తమితోడ సదరంపు తామెరపై ముందు రమణి చూపులతో ఆరతులీయగా తమితోడ సదరంపు తామెరపై ముందు రమణి చూపులతో ఆరతులీయగా మమతకెన్నో విభువములారగింపుచును కమల నెచ్చిలిని భూకాంత పెండాడే మమతకెన్నో విభువములారగింపుచును
ముద్దు తీరంగ తమితేరి సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే కనవచ్చు పొక్కిలి తమ్మి చౌముగము అలు వెంట బలు శోభనలు పాడగా కెలన కనవచ్చు పొక్కిలి తమ్మి చౌముగము అలు వెంట బలు శోభనలు పాడగా జలగియల మేల్మంగ శ్రీ వెంకటేశుండు నెలద సైదోడుగా నిలిపి పెండాడే చలగియల మేల్మంగ శ్రీ వెంకటేశుండు నెలద సైదోడుగా నిలిపి పెండాడే శ్రీరంగపతి ముద్దు తీరంగ తమితేరి సారంగలోచనలు చేరంగరారే శ్రీరంగపతి ముద్దు తీరంగ తమితేరి సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే. ఓం నమో వెంకటేశాయ. லக்ஷ்மி ரமண கோவிந்தா, வசுந்தரா ரமண கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை செவித்துக்கொண்டு இதோ தங்கத்தேரினை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் வடத்தை பிடித்து. அந்த தங்கத்தேரிலே இருக்கும் பகவானையும் நாச்சிமார்களையும் செவித்துக்கொண்டு இப்பொழுது தேரானது வராக சுவாமியின் கோவிலின் முன்னே வந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த ரதத்திலே எம்பெருமானை சேவிக்கலாம். அதாவது கேசவம் திருஷ்டுவா என்று அந்த ரதத்தினை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி பகவான் ஊஞ்சல் சேவையிலும் சரி, ரதோத்சவத்திலும் சரி, அந்த நாச்சிமார்களுடன் சேவித்து கொண்டு தாங்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு இரு புறமும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களை அதிரோகித்து கொண்டு எங்கு சென்றாலும் அந்த பகவான் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அருகே வந்துவிட்டது பகவானுடைய திருத்தேர். அந்த தங்கத்தேரிலே நாம் மூவரையும் செவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றான திருக்கண்ணபுரத்திலே 5 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற அந்த தலம் பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரங்களில் ஒன்று. இதிலே எம்பெருமான் சௌரிராஜ பெருமாளாகவும் தாயார் கண்ணபுர நாச்சியார் என்றும் ஓம் நமோ நாராயணா என்று அஷ்டாக்ஷரி மந்திரத்தின் முழுமையான வடிவமாக இந்த திவ்ய தேசத்திலே சௌரிராஜ பெருமாள் விளங்குகிறார். இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக பிரம்மோற்சவம் வைகாசி மாசத்திலே நடைபெறுகிறது. மாசி மகோத்சவத்திலே மிகவும் விசேஷமான நன்னாள் அங்கே நடைபெறுகிறது. இப்படி பழைய காலத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த தலத்திலே மீனவர்கள் தங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த சமயத்திலே
அப்பொழுது வலையில் கிடைத்த மீனவ பெண்ணான பத்மினி தாயாரை அவளது விருப்பப்படி சௌரிராஜ பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்தார்களாம். அந்த மீனவர் குல மக்கள் அன்று முதல் பெருமாளை மாப்பிள்ளை சுவாமி என்பார்களாம். அந்த மாப்பிள்ளை சுவாமி ஆண்டிற்கு ஒருமுறை பெருமாளும் மாமனார் வீட்டிற்கு வந்த நிமித்தம் சமுத்திரத்திலே கடலிலே தீர்த்தவாரி வழங்குகிறார். இது மிகவும் விசேஷமான ஒரு கைங்கரியம். அந்த திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி பாசுரத்திலே வடித்தடங்கள் மலரளவோ வரையாக துள்ளி இருப்பாள் என்பதை வலையாகம் என்று கொண்டு மீனவர் குலத்து மங்கையை பெருமானுக்கு முடித்து மணமுடித்து மாப்பிள்ளையாக கொண்டாடி வருகிறார்கள். அப்படி பகவான் 108 திவ்ய தேசங்களிலே ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாமமாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பகவான் சேவை சாதிக்கிறான். அப்படி அங்கே திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாளாகவும் திருமலையிலே வேங்கடவனாகவும் நமக்கு எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த பகவான் இன்று வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே திருத்தேரிலே, அதாவது தங்கத் திருத்தேரிலே தன்னுடைய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த தங்க ரதத்தை நாமும் சேவிக்கலாம். அப்படி பகவானுடைய கைங்கரியங்கள், பகவானுடைய அனுகிரகங்கள் ஏராளம். அந்த சௌரிராஜ பெருமாளை அன்றைய தினம் மிகவும் மரியாதையுடன் பெருங்களிப்பிலே வரவேற்று மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்று அழைப்பார்களாம். ராமபிரானை மிதிலை நகரத்து மக்கள் கொண்டாடி மாப்பிள்ளை என்ற பேரானந்தத்திலே வரவேற்பது போல் இங்கே அந்த மீனவர்கள் கூட மகிழ்ச்சியிலே எம்பெருமானை மாப்பிள்ளை என்று கூறுவார்களாம். கிழக்கு கடலிலே ஆழ்ந்துள்ள கருட பர்வதத்திற்கு காட்சி அருள சௌரிராஜ பெருமாள் கருடாருடராய் திருமலை ராயன் பட்டினத்திலே கடற்கரையிலே பௌர்ணமி அன்று மாலை மஞ்சள் வெயிலிலே எழுந்தருளுகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த பகவான் கூட அப்படித்தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக திருமலையிலே எழுந்தருளி இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இதோ தங்கத் தேரிலே அதிரோகித்து பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இன்று நமக்கு சிறப்பு தரிசனத்தை தங்கத்தேரிலே இருந்து அருளி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானையும் தாயார்களையும் சேவிக்கலாம். அதேபோல் వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి. వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి. వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. అలరిన చైతన్యాత్మకుడెవ్వడు కలడెవ్వడెసట కలడనినా. అలరిన చైతన్యాత్మకుడెవ్వడు కలడెవ్వడెసట కలడనినా. తలతురెవ్వనిని తను వియోగ దశ ఇలనాతని భజించుడి. తలతురెవ్వనిని తను వియోగ దశ ఇలనాతని భజించుడి.
వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. కడగి సకల రక్షకుడిందెవ్వడు వడి నింతయు నెవ్వనిమయము కడగి సకల రక్షకుడిందెవ్వడు వడి నింతయు నెవ్వనిమయము పిడికిట తృప్తులు పితరులెవ్వనిని తడవిన ఘనుడాతని గనుడి పిడికిట తృప్తులు పితరులెవ్వనిని తడవిన ఘనుడాతని గనుడి వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. కదిసి సకల లోకంబుల వారలు ఇదివో కొలిచెదరవ్వనిని కదిసి సకల లోకంబుల వారలు ఇదివో కొలిచెదరవ్వనిని త్రిదశ వంద్యుడగు తిరువేంకటపతి వెదకి వెదకి సేవించుడి త్రిదశవంద్యుడగు తిరువేంకటపతి వెదకి వెదకి సేవించుడి వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వేదం వెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద వెంకటరమణ గోవింద వెంకటరమణ గోవింద వెంకటరమణ గోవింద. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ